எங்களுக்கு இடம்தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நான் ஒரு பக்கம் பிஜேபி கிட்டும் பேசணும், அதிமுக கிட்டும் பேசணும், விஜய் கிட்டும் பேசணும், திமுகவிலும் இருக்கணும். திமுகவுக்கு நான் சூறா காட்டணும். விஜய் கிட்டையும் நாங்க பேச முடியும், அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க பேசுவோம், ஏன் பிஜேபியோட கூட எங்களால பேச முடியும் அப்படின்னு எல்லா கதையும் நான் திறந்து வைக்கணும். எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. எல்லா கதையும் நான் காத்துட்டேன். பிஜேபியா வேண்டாம், பாமகவா வேண்டாம், அதிமுகவா பிஜேபி இருக்கு வேண்டாம், விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம். எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? விவரம் தெரியாதா? நீங்க சொல்ற மாதிரி ஏன் 4 சீட்டுக்கு 6 சீட்டு நாங்க நிக்கிறோம்? ஏன் நிற்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன், பெரியாரின் பிள்ளை, சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறேன். அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள். திருமாவளவன் அடைத்துவிட்டு அரசியல் செய்கிறார். பாமகவோடு உறவு இல்லை. அந்த முடிவுல உறுதியா இருக்கிறோம். சில பேர் வேற கிளப்புறான். அது 2ஆ உடைஞ்சிருச்சு. அது உடைஞ்ச ஒண்ணு இங்க வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? நோ, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களால் அது இருக்க முடியாது. இது வெளிப்படையாக நான் பேசுறேன். சாதியவாத அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் சனாதன சக்திகளோடும் வெறும் தேர்தலுக்காக சில இடங்களுக்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது வெளிப்படையான அறிவிப்பு. எவ்வளவு இடங்கிறது நாங்கள் நெகோசியேஷன்ல பார்த்துக்கணும். அது வேற. எத்தனை இடங்கள் வேண்டும், எத்தனை இடங்களை இறுதி செய்ய வேண்டும் என்பதை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முடிவு செய்வோம். அது போதுமா போதாதா என்பதை எங்கள் கட்சியின் தலைமைக்குழு முடிவெடுக்கும். முன்னணி தலைவர்கள் கூடி முடிவெடுக்கும். அது வேறு. தேர்தல் வரும் போகும். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும்.